அனைவருக்கும் வணக்கம். வெங்கடேசன் அவர்களின் காவல் கோட்டம், அத்தியாயம் 4, பகுதி 3. ரத்னகிரி கோட்டையை கைப்பற்றிய தகவல் ராயருக்கு போயிற்று. ராசூடி திம்மப்ப நாயக்கன், பூமிஞ்சி ரணசூரன் தலைமையிலான அணிகள் மிக விரைந்து வந்து ரத்னகிரிக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு கொட்டியும் படைகளை தெற்கே விஜயநகருக்கு திருப்பி அனுப்பின. சிறைமேண்ட பெண்ணை தீட்டு கழித்து கம்மாளர்கள் ஏற்றுக்கொண்டனர். விட்டலர் கோயில் சிற்பிகள் ராயரை கண்டனர். விஸ்வநாதன் விஜயநகருக்குள் நுழைந்ததும் நேரே விட்டலர் கோயிலுக்கு வர வேண்டும் என்றும் தாங்கள் வரவேற்பு கொடுக்கவிருப்பதாகவும் சொன்னார்கள். எப்போதுமே விஜயநகரில் படைகள் திரும்பி வந்த 7ஆம் நாளில்தான் விஜயோற்சவங்கள் தொடர்ந்து 3 நாள் பெரும் கொண்டாட்டமாக நிகழும். இப்போது இது உடனடி ஏற்பாடாக இருந்தது. அதுவும் விஸ்வநாதன் காயக்கட்டுகளோடு இந்த வெற்றியை அடைந்தான் என்ற செய்தி இதை ஒரு வீர கதையாக்கிற்று. நாகலாபுரம் கம்மாளர்கள் தங்களுக்குள் செல்வாக்கை காட்டுவதற்கும் விஜயநகர இராணுவத்திற்கு நன்றி அறிதலை தெரிவிப்பதற்குமான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டார்கள். ரத்னகிரியில் நள்ளிரவில் விஸ்வநாதனையும் உடன் வைத்தியர்களையும் ஏற்றிக்கொண்டு கிளம்பிய ரதத்தில் சிருஷை செய்பவன் என்பதால் அரியநாதனுக்கும் இடம் கிடைத்தது. வழியெல்லாம் குதிரைகளை மாற்றிக்கொண்டு நிற்காமல் ரதம் விஜயநகரை நோக்கி விரைந்தது. துங்கபத்திரின் வடகரையில் கழுத்தன் பாலத்தில் அது ஏறிய போது பிற்பகலாயிருந்தது. விட்டலர் கோயிலுக்கு அவனை அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் அங்கேயே தொடங்கிவிட்டன. அந்த தீவக்குறையின் கிழக்கு சாலையில் அலங்கார ரதம் ஆனைகுந்தி நகரை நோக்கி போயிற்று. சாலையின் இருபுறமும் நகர தெருக்களிலும் அவனை காண காத்திருந்தது மக்கள் கூட்டம். உக்ர நரசிம்மர் ஆலயத்தை நெருங்கிய போது பூசகர்கள் பூரண கும்பத்துடன் நின்றிருந்தனர். வைத்தியர்கள் அவனை இறக்க சாலையில் இருந்தே வணங்கினான். மீண்டும் ரதத்தில் ஏற்றினர். தெற்கே போய் படித்துறையில் படகில் ஏறிய போது எதிரே துங்கபத்திரியின் தென்கரையில் பெருங்கூட்டம் தெரிந்தது. படகு நதியில் போகும்போதே எரிவானங்களும் வெடி ஒளியும் ஆர்ப்பரிப்பும் எழுந்தன. படகு துறை அணைந்ததும் சர்வாலங்கார பூஜிதனாய் நின்றிருந்த பட்டத்து யானை வேங்கடன் மணிகள் ஒலிக்க இறங்கி வந்து நதிக்கரையில் மண்டியிட்டான். விஸ்வநாதனை தூக்கி அம்பாரியில் அமர வைத்தார்கள். ஊர்வலம் தொடங்கியது. வராக கொடி ஏந்திய குதிரை வீரன் முன் சென்றான். வராகத்துக்கு மேல் சூரிய சந்திர முத்திரைகளுடன் கட்டாரி ஒளி வீச கொடி காற்றில் படபடத்தது. அவனுக்கு இருபுறமும் 42 பதாகைகள் ஏந்தி குதிரைகள் சென்றன. 42 ஆளுநர் மண்டலங்களை குறிப்பவை அவை. வருவது வேங்கடன் என கண்ட கூட்டத்தின் உற்சாகம் வாழ்த்தொழிகளில் வெளிப்பட்டது. விட்டலர் ஆலயம் புறநகரில் வெளியே இருந்தது. படகு துறையின் சாலையின் இருபுறமும் மண்டபங்களின் மேற்தளத்திலும் மரங்களிலும் பாறைகளின் மேலும் மக்கள் தொற்றி இருந்தனர். தெற்கே ஊர்கள் தூரம் கடந்தபின் உள்கோட்டை மதிலின் கிழக்கு தோரண வாயிலில் நுழைந்தான் வேங்கடன். கல் தளமிட்ட பெருவழி தொடங்கியது. இருபுறமும் கூட்டம். மேற்கே தொலைதூரத்தில் விட்டலரின் ராஜகோபுரம் தெரிந்தது. சந்நிதி வீதியில் நுழைந்தான். 20 யானைகள் ஒன்றாய் போகக்கூடிய அகல வீதி. இருபுறமும் கல் மண்டபங்களால் ஆன வணிக அங்காடிகள். திடீரென ஏற்பாடு செய்த வரவேற்பு என்பதால் யாரும் இவ்வளவு கூட்டத்தை எதிர்பார்க்கவில்லை. தன்னாலேயே அது திரண்டிருந்தது. விஜயோற்சவங்களை விட இப்பொழுது எழும் ஆர்ப்பரிப்பு உணர்ச்சிகரமாக இருந்தது. கையை தூக்கி வணங்கக்கூட முடியாமல் இருந்தான் விஸ்வநாதன். வீதியின் இரு மருங்கும் அங்காடி கூரைகளிலும் ஆட்கூட்டம் பூக்களை தூவி வீசினர். நிதானமாக காலெடுத்து நடந்து சென்றான் வேங்கடன். சன்னதி வீதியின் முக்கால்வாசியை கடந்தபின்தான் தொலை தூரத்தில் கோபுரத்தின் கீழே ராயர் நின்றிருப்பது தெரிந்தது. நெருங்கியதும் வேங்கடனை கோயிலின் உள்ளே வர சொல்லி சைகை செய்துவிட்டு நடந்தார். கோபுரத்தின் கீழ் நுழைந்து நேரே சென்று அலங்கார கல் ரதத்தின் அருகே மண்டியிட்டான் வேங்கடன். விஸ்வநாதனை இறக்கினார்கள். அவனால் காலை ஊன்றவே முடியவில்லை. 2 வீரர்கள் வந்து அவனை அப்படியே தூக்கி கொண்டனர். இன்னொருவன் கால்களை ஏந்திக் கொண்டான். அவனை நெருங்கிய ராயர்
அவன் தோளில் தட்டியபடி உற்சாக மொழிகள் கூறினார். சிரித்துக் கொண்டிருந்தான். வலதுபுறமாக அணுகி அவன் தாயார் லட்சுமணியம்மாள் முந்தானையால் அவனின் வியர்த்த முகத்தை துடைத்தாள். நாகமர் விலகி நின்று பெருமிதத்தோடு பார்த்து கொண்டிருந்தார். முக மண்டப வாசலில் சிற்பிகளும் அர்ச்சகர்களும் கும்பத்துடன் காத்திருந்தனர். அடுத்தது விருபாஷர் கோயில். ஊர்வலம் தெற்கே திரும்பி அகக்கோட்டை மதிலின் இருநிலை காவல் மாடத்தை நோக்கி சென்றது. வேங்கடனின் பின்னே பிரதானிகளும் பிரபுக்களும் தளபதிகளும் சிற்பிகளும் நடந்து சென்றனர். இப்போது வேங்கடனுக்கு முன்னே கிருஷ்ணதேவராயர் தனது வெண்புறவி அனுமந்தனின் மீதேறி சென்றார். துங்கபத்திரின் கரையோரமாகவே மாதங்க மலை அடிவாரத்தை நோக்கி சென்றது ஊர்வலம். நந்தி குன்றின் மீது யானை தடத்தில் ஏறி இரு பிரம்மாண்டமான பாறைகளை தாண்டி மேற்கே திரும்பியதும் ராஜவீதி தெரிந்தது. ஒரு பெரும் நதி போல நேர்கோடாய் வெகு தூரம் நீண்டு கொடந்தது. நாகலாபுர மக்கள் அனைவரும் வந்து நின்றாலும் இவ்வீதி கொள்ளும். ஒரு கல் தொலைவுக்கப்பால் விருபாஷரின் கிழக்கு கோபுரம் தெரிந்தது. வேங்கடன் குன்றிலிருந்து இறங்கினான். வலதுபுறம் கல் நந்தி விருபாஷரை நோக்கி படுத்திருந்தது. நந்தியை தாண்டிய போது அதன் மடித்த கால் உயரம்தான் இருந்தான் வேங்கடன். சிற்பிகளின் ஒளிப்பட்டு ஒரு சிறு குன்றே நந்தியாய் உருமாறி இருந்தது. மதுரை வைகையின் அகலத்தில் பாதி இருந்தது அவ்வீதி. இருபுறமும் கோயில் வரை தொடர்ச்சியாய் இரு மாடக்கல் அங்காடிகள், மேல் தளத்திற்கு ஏற வீதியிலிருந்து மரப்படிகள். விஜயநகர கோட்டைக்குள் இருந்த மக்கள் கூட்டம் இந்த வீதியின் இருபுறமும் கடைகளுக்கு கீழ் நின்றது. நாகலாபுரம் கம்மாளர் மொத்தமும் குடும்பத்தோடு வந்து காத்திருந்தனர். எப்போதும் விஜயநகர விழாக்களை வேடிக்கை பார்ப்பதில் ஆர்வமுள்ள கூட்டம் வழக்கம் போல் 10 கல் தொலைவில் இருந்த நாகலாபுரத்திலிருந்து நடந்தே வந்திருக்கிறது. ராயர் முன்னே குதிரையில் செல்ல, பின்னால் பட்டத்து யானையில் ஒரு படையணி தலைவன், அதுவும் இளைஞன் ஊர்வலம் வரும் வினோதத்தை விஜயநகர வாசிகள் முதல் முறையாக கண்டனர். எனினும் அவர்களின் உற்சாக வாழ்த்தொழிகள் எல்லாம் ராயர் மீதும் வராக கொடி மீதுமே இருந்தன. விருபாஷரை வணங்கிய பிறகு ஊர்வலம் தெற்கே திரும்பி ஏமகூட பாறைகளில் ஏறி பிரம்மாண்டமான இரட்டை தோரண வாயிலை கடந்து இறங்கி கிருஷ்ணன் கோயிலுக்கு சென்றது. அங்கிருந்து கிளம்பிய போது இருட்டி இருந்தது. கிருஷ்ணன் கோயிலுக்கு எதிரே இருப்பதுதான் விஜயநகரத்தின் புகழ்பெற்ற வணிக வீதி. பொன்னும் மணியும் பட்டும் நவரத்தினங்களும் அலங்கார பொருட்களும் குவிந்து கிடக்கும் வீதி. செல்வந்தர்களும் பிற நாட்டு வணிகர்களும் நடமாடி திரியும் இவ்வீதிதான் இந்நாட்டின் வணிகத்தையும் வளத்தையும் தீர்மானிக்கிறது. இருபுறமும் சாலையில் யவன கண்ணாடி விளக்குகள் மஞ்சள் ஒளி சிந்தின. வடபுறம் இருந்த பொன்னங்காடிக்காரர்கள் தங்களின் கடைகளின் முன்னின்று ராயர் மீதும் வேங்கடன் மீதும் பூக்களை வாரி இறைத்துக் கொண்டிருந்தனர். இவ்வீதியில் காவல் கட்டுப்பாடுகள் அதிகம் என்பதால் கூட்டம் குறைவாகவே இருந்தது. ஊர்வலம் அரண்மனை வளாக கோட்டை வாசலில் நுழைந்து நேரே ராமர் கோயிலில் சென்று நின்றது. மதுரை. அரியநாதன் தன் கூடாரத்தை நெருங்கியிருந்தான். இறங்கி குதிரையை முளையில் தளைத்துவிட்டு உள்ளே நுழைந்தான். கணக்கு எழுதி கொண்டிருந்த ஏடுகளை அடுக்கி கட்டி எழுத்தாணியை மடக்கி மரப்பெட்டிக்குள் போட்டுவிட்டு விளக்கை குறைத்துவிட்டு பாயில் வந்து விழுந்தான். விஸ்வநாதன் போகிற போக்கில் லம்பாடிகளை கண்டதிலிருந்து ஊகிக்க முடிந்தது. தனக்கு தோன்றாமல் போயிற்றே என்ற ஆற்றாமை எழுந்தது. உடனே அவன் மனமானவன், அதனால்தான் இது எல்லாம் உணரக்கூடிய அனுபவம் வாய்த்திருக்கிறது என்று தனக்குத்தானே பொய்யாக ஒரு சமாதானமும் கொண்டான். ரத்னகிரியிலிருந்து திரும்பிய மறுநாளே வீரநாகம்மாவோடு மனம் நிச்சயமாயிற்று. ராயரின் தூரத்து உறவுக்காரர், அரண்மனை சாசனக்காரர் ராமபத்திர நாயக்கரின் பேத்தி அவள். அவன் காயங்கள் குணமாகி எழுந்ததும் கலிங்க போருக்கான ஆயத்தங்கள் தொடங்கிவிட்டன. கலிங்கத்தை வென்று 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு வந்தான். நிச்சயித்த 4 ஆண்டுகள் கழித்துத்தான் அவன் திருமணம் நடந்தது. தொடர்ந்து ராயச்சூர், பீஜப்பூர், கோல்கொண்டா என்ற பெரும் யுத்தங்கள். ராயர் அரசரான பின் இந்த 19 ஆண்டுகளில் சிறிதும் பெரிதுமாய் 27 போர்கள் நடந்திருக்கின்றன.
எதிலுமே விஜயநகர் தோற்றதில்லை. உதயகிரி, கொண்டவீடு, கடகநகர், ராய்ச்சூர் ஆகிய களங்களில் அது அதி சாகச வெற்றிகளை ஈட்டியிருந்தது. இதில் ராயர் நேரடியாக பங்கேற்ற போர்கள் 13. விஸ்வநாதன் 24 முன்களத்தில் நின்று போரிட்டிருக்கிறான். அவன் உடம்பெல்லாம் தழும்புகள்தான். ராயர் எப்போதும் அணிகளின் நடுவில்தான் இருப்பார். அதுவே சிறந்த யுக்தி என்று ஆமுத்திய மால்யதாவில் சொல்லியிருக்கிறார். இனி இந்த மண்ணில் அவர் வெல்வதற்கு ஏதும் இல்லை. எங்கும் வராக கொடி பறக்கிறது. விஜயநகரத்தில் எத்தனையோ தளபதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் யாருக்கும் இல்லாத பேரும் புகழும் விஸ்வநாதனுக்கு எப்படி வந்தது? ரத்னகிரி போருக்கு பின் அவனை பற்றி ஏராளமான வீரக்கதை பாடல்கள் தோன்றிவிட்டன. எல்லா நாடோடி இரவலர்களும் குலப்பாடகர்களும் இந்த மண்ணெங்கும் அப்பாடல்களை பாடி திரிகிறார்கள். கொண்ட வீட்டு போர், விஜயதசமி போட்டி களத்தில் வாழ்வீச்சில் இன்றும் அவனை யாரும் வெல்ல முடியாது. கொண்ட வீட்டு போர், விஜயதசமி போட்டி களத்தில் வாழ்வீச்சில் இன்றும் அவனை யாரும் வெல்ல முடியாதது. ராய்ச்சூர் போரில் ராயருக்கு அருகில் நெருங்கிவிட்ட எதிரிகளை முறியடித்தது என்ற பாடல்கள் கூடிக்கொண்டே இருக்கின்றன. ஒன்றிலிருந்து ஒன்று முளைத்து பரவுகின்றன. வயல்வெளிகளில், தாலாட்டுகளில், தேவராட்டங்களில், கோலாட்டங்களில் விஜயநகர புகழுக்கான சின்னம் ராயர் என்றால் வீரத்தின் சின்னமாக விஸ்வநாதன் ஆகிவிட்டான். இந்த பாடல்கள்தான் விஜயநகரத்தின் ஆன்மாவை உருவேற்றிக் கொண்டிருக்கின்றன. விஸ்வநாதன் கூடவே அனைத்து போர்களுக்கும் போயிருக்கிறான் அரியநாதன். எங்கோ ஒரு கிராமத்தில் பிறந்து 25 வயதுக்குள் இவ்வளவு பார்க்க கிடைத்தது ஒரு கொடுப்பினைதான். இன்றும் எவ்வளவோ முக்கிய நிகழ்வுகளுக்கு அவன் சாட்சியாக இருக்கப் போகிறான் என்று அவன் உள்மனம் உணர்த்துகிறது. எல்லாவற்றுக்கும் அந்த கைலாசநாதனே துணை. வைகையின் வடகரையில் தங்கிய 3ஆம் நாள் மாலை விஸ்வநாதன் சுற்றி வர கிளம்பினான். தனித்து சென்றான். வடதிசை குன்று அவன் ஆவலை ஈர்த்ததால் அதை நோக்கி போனான். வண்டித்தடத்தில் அச்சுதன் தன் போக்கில் ஓடினான். மரங்கள் செறிந்த குன்றின் அடிவாரத்தில் ஒரு சிறிய கற்கோயில் தென்பட்டது. அங்கு போய் இறங்கினான். மண்டப தூணில் சாய்ந்து 2 வைணவர்கள் வாய் வளர்த்து கொண்டிருந்தனர். இவனை கண்டு எழுந்து அருகே வந்தனர். ஏமி குடி என்று தெலுங்கில் கேட்டான். மொழி புரியாவிட்டாலும் பாவனையை உணர்ந்து பதில் வந்தது. திருமால் இருஞ்சோலை, திருமால் குன்றம். உள்ளே சென்று சக்கரத்தாழ்வாரை வணங்கிவிட்டு வெளியே வந்து வடக்கே மரங்கள் செறிந்து நின்ற மலையையே பார்த்து கொண்டிருந்தான். ஒருவர் அவனை அழைத்துச் சென்று மேலே போகும் வழித்தடத்தை காட்டினார். அடர்ந்த சோலை, மருதமும் ஒதியமும் செழித்திருந்தன. வெயில் மறைத்த தன் நிழல், சில்வண்டுகளும் பறவை குரல்களும் இலைகளின் சலசலப்புமே ஒளிகளாயிருந்தன. அச்சுதனை கண்டு மிரண்ட மந்திகள் தாவி மேற்கிளையில் ஏறின. தாயின் நெஞ்சை இறுகத் தழுவிய குட்டிகள் சிறுகண் விரிய வினோதமாக பார்த்தன கிளிக்கூட்டத்தின் சினுங்கல்கள். பாதை செங்குத்தாக ஏறியது. இறங்கி நடந்து மேலேறினான். அச்சுதன் நிதானமாக தொடர்ந்தான். பிறகு பாதை வடகிழக்கில் சமதரையில் மேலேறியது. மீண்டும் அச்சுதன் மீதேறி மரங்களை பார்த்தவரே மெதுவாக சென்றான். குடகும் ஸ்ரீசைலமும் கஞ்சம் மலைகளும் நினைவில் எழுந்தன. கலிங்க போரின் போதுதான் இவன் மிக நீண்ட நாட்கள் விஜயநகருக்கு வெளியே இருந்திருக்கின்றான். ஏறத்தாழ 2 வருடம். 11 ஆண்டுகளுக்கு முன்பு தலைநகரிலிருந்து வரும் செய்தி ஓலைகளில் அவனுக்கு வந்தவைதான் அதிகம். எல்லாம் இவள் எழுதியவை. தினமும் இரவுகளில் மீண்டும் மீண்டும் அவற்றை எடுத்து படித்திருக்கிறான். 100கணக்கான அந்த ஓலைகளை வெண்பட்டில் சுற்றி வைத்திருந்தான். திரும்பி வந்து இவளிடமே கொடுத்தான். 2 அணில்கள் பாதையை குறுக்கே கடந்து ஓடி வாகை மரத்தில் ஏறின. அருகே இன்னொரு மரத்தில் பற்றி ஏறியிருந்த கொடியெல்லாம் நீல மலர்கள். இங்குதான் பார்க்கிறான். பெயர் தெரியவில்லை. அரப நாட்டில் நாணல்களையே பார்க்க முடியவில்லை. வைகை கரையோரம் கூட நாணல் புதர்கள் மிக குறைவே. கலிங்கம் நாணலின் நாடு. எங்கெங்கு நோக்கினும் அதன் வெண் கதிர்ப்பு கூட்டம். காற்றில் சாமரம் வீசிக் கொண்டிருக்கும். கலைஞர்களின் வீரத்தை எண்ணி வியந்திருக்கிறான்.
உண்மையில் விஜயநகர் ஆட்பலத்தை கொண்டுதான் மகாநதி வரை சென்றது. வட ஆந்திரத்தின் ஒவ்வொரு கோட்டையாக இழந்து தோற்று பின்வாங்கினாலும் கடைசி வரை அவர்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் எதிர்த்து நின்றனர். கடகநகர் விழுந்தபோது கூட பிரதாபருத்ரன் வடக்கே பின்வாங்கி மீண்டும் போரிட தயாராகத்தான் இருந்தார். ராயர்தான் சமயோசிதமாக ஒப்பந்தத்துக்கு முன்வந்தார். உடன்படிக்கையின்படி விஜயநகர் வென்ற கலிங்க பகுதிகளை திருப்பி தந்தது. கலிங்க இளவரசி துர்காதேவி ராயரின் 3வது பட்டத்தரசி ஆனாள். விஜயநகருக்கு வந்து சேர்ந்த பிறகுதான் விஸ்வநாதன் துர்காதேவி முகத்தையே பார்த்தான். இருண்டு இருந்தது. பின் ஒரு நாள் அவனோடு தனித்து உலா போகையில் ராயர் சொன்னார், அவள் அவரை தொடக்கூட அனுமதிக்கவில்லையாம். அப்போது ராயருக்கு 30 வயதுதான். அவரை விட வேறு நல்ல மணமகன் அவளுக்கு வர வாய்ப்பே இல்லை. கலிங்கத்தை விட 10 மடங்கு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியை அவள் விரும்பவில்லை என்பதே அவனுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. பின்னொரு நாள் அதிகாலையிலேயே ராயர் இவனை தனியே அழைத்து கொண்டு போனார். மௌனமாகவே இருந்தார். ஆற்றில் இறங்கி குளிக்கும் போதுதான் சொன்னார். முதல் நாள் இரவு மீண்டும் அவளது மாளிகைக்கு சென்றாராம். இம்முறை மறக்காமல் அமைதியாக இருந்திருக்கிறாள். இவர் வெற்றி புன்னகையோடு மஞ்சத்தில் அவளை நெருங்கிய போது தலையணியின் கீழ் ஒளித்து வைத்திருந்த குருவாளை எடுத்து குத்தி இருக்கிறாள். அவர் விலகிக் கொண்டு அவளை தள்ளிவிட்டு ஓடி வந்தாராம். பிறகும் 2 மாதங்கள் ராயர் காத்திருந்தார். ஏராளமான பரிசு பொருட்களை அள்ளி வழங்கினார். வேறு யாரையும் விட அவளுக்கு ராஜ உபசாரம். மற்ற பட்ட மகிழ்ச்சிகள் திருமலாதேவிக்கும் சொன்னாதேவிக்கும் அவள் மேல் எரிச்சல். ஆனால் துர்காதேவி 3 மாதமாக தன் மாளிகையை விட்டு வெளியேறவே இல்லை. கோயிலுக்கு கூட வரவில்லை. 3 மாதம் கழித்து ஒரு நாள் ராயர் இவனிடம் மீண்டும் கேட்டார், என்ன செய்யலாம் என்று. முதல் நாள் இரவு 3ஆம் முறையாக அவளிடம் ராயர் சென்றபோது வாளை உருவிக்கொண்டு அங்காரமாக சொன்னாலாம், ஒன்றில் நீ சாக வேண்டும் அல்லது நான் சாக வேண்டும். ராயர் மனமுடைந்து போனார். யாருக்கும் சேடிகளுக்கும் கூட இந்த கதைகள் தெரியாது என்பதுதான் அவரது அகந்தையை சற்றே ஆற்றியது. பிறகெல்லாம் ராயர் தன்னையே தேற்றிக்கொண்டு அவளது வன்மத்தை புகழ்வார். அந்த வன்மம் இருக்கும் வரைதான் அரச குலங்கள் நிலைத்திருக்கும் என்பார். கலிங்கத்தின் வீழ்ச்சியை அவளால் தாங்க முடியவில்லை என்பதை விட அவள் அண்ணன் வீரபத்ரா விஜயநகர சிறையில் தற்கொலை செய்து கொண்டதுதான் அவளில் அந்த வஞ்சத்தை வளர்த்திருக்கும் என்றான் விஸ்வநாதன். அண்ணன் மீது அவளுக்கு பிரியம் இருந்திருக்கும். அவன் சாவுக்கு காரணமான மன்னனை அவள் மன்னிக்க தயாராயில்லை. பிறகெங்கே ராணியாக வாழ்வது? விஸ்வநாதன் பிறகு அவளை தனியே சந்தித்து பேசினான். அவள் விருப்பம் எதுவோ அதை நிறைவேற்ற தயாராக இருக்கிறோம் என்றான். இவ்வளவு இளைஞனாக இருக்கிறாயே, உன்னால் என்ன செய்ய முடியும்? நான் ராயரின் நண்பன். பெயர் என்ன? விஸ்வநாதன். அவனையே சற்று நேரம் உற்று பார்த்தாள். என் அண்ணனோடு வாட்போருக்கு தயாரான அதே விஸ்வநாதனா? ஆம். சடார் என எழுந்து போய் சுவரில் இருந்த வாளை எடுத்தாள். விஜயதசமி போட்டியின் போது நடந்தவற்றை சேடிகளிடம் கேட்டு தெரிந்திருந்திருப்பாள். அவனை நெருங்கி வந்தாள். உன் வாளை எடுத்துக்கொள். இப்போது நான் நிரூபிக்கிறேன். கலிங்க சிங்கம் வராகத்துக்கு அடிபணியாது. எடு உன் வாளை. பெண்ணுக்கு எதிரே நான் வாள் எடுப்பதில்லை. பயப்படுகிறாய்? இல்லை, அன்றே என்னை வென்றுவிட்டால் விடுதலை என்றுதான் ராயர் அவனிடம் சொன்னார். விஜயதசமி பெருவிழாவில் லட்சம் மக்களுக்கு முன்னே என்னை தோற்கடித்துவிட்டு உங்கள் கலிங்கத்தின் புகழை நிலைநாட்டிவிட்டு அவன் வெற்றி வீரனாய் சுதந்திர புருஷனாய் கலிங்கம் திரும்பி இருக்கலாம். ஆனால் அவன் அரச குலத்தினோடு மட்டும்தான் போரிடுவேன் என்றான். அந்த கணமே கர்ணனை போல என்னை அரசனாக்கி வாட்போரை தொடரவே விரும்பினார் ராயர். அவன் கண்களில் தன்னம்பிக்கை இல்லாததைக் கண்டு மறுத்துவிட்டேன். மீண்டும் அவன் சிறைக்கு திரும்ப வேண்டியதாயிற்று. போய் என்று கத்தினாள். பிறகு ஏன் தற்கொலை செய்து கொண்டான் என்றான் இவன். அவள் சோர்வோடு வாளை தனித்தபடி இருக்கைக்கு திரும்பினாள். அவளை தேற்றுவதற்காக இவன் சொன்னான்,
ஒருவேளை உங்கள் அண்ணன் ஜெயித்திருக்கலாம், யார் கண்டது? அவள் மௌனமாக இவனையே பார்த்து கொண்டிருந்தாள். சற்று நேரம் கழித்து மௌனத்தை கலைப்பதற்காக இவன் சொன்னான், என்னை வாழ் சண்டைக்கு அழைத்ததுக்காக உங்கள் மீது என் மதிப்பு உயர்கிறது. ஆனால் ராயர் ஆயுதபாணியாய் இல்லாமல் இருக்கும்போது ஏன் கொல்ல முயன்றீர்கள்? அவள் அதிர்ச்சியுற்று அவனையே நோக்கினாள். கவலைப்படாதீர்கள், நம் மூவரை தவிர இந்த உலகில் அது யாருக்கும் தெரியாது. பெண் மனத்தின் குமுறல்களை நீ அறிய மாட்டாய். அந்த புறத்தின் சுவர்களுக்குள் தான் அவள் எதையும் செய்ய முடியும். உனக்கு என்ன வயது? 20? 22. மனமாகிவிட்டதா? ஒருத்தி காத்திருக்கிறாள், விரைவில் நடக்கும். வாழ்த்துகள். நீ வந்து என் தம்பியாக பிறந்திருந்தால் மகிழ்ந்திருப்பேன். சரி, எனக்கு உதவி செய். என்னால் இங்கு இருக்க முடியாது. கடகத்திற்கு திரும்பிச் செல்லவும் மனமில்லை. என்னை எங்காவது காட்டில் விட்டுவிட ஏற்பாடு செய். அது போதும். மதுரை. திருமாலிருஞ்சோலையில் 2 கல் தொலைவை மேலேறி வந்த பிறகு ஒரு மரத்தடியில் புத்தரின் சிலையை கண்டான். கைகளை மடியில் வைத்து தியானிக்கும் புத்தர். தலையை உடைத்திருந்தார்கள். சற்று அப்பால் ஒரு கல்லடுக்கிலிருந்து நீர் பாய்ந்து கொண்டே இருந்தது. பற்றா சுனையாக இருக்க வேண்டும். குதிரையிலிருந்து இறங்கி புத்தரின் அருகே போய் நின்றான். மன்னர்களுக்குத்தான் வாழ்க்கை நிச்சயமில்லை, சூழவும் எதிரிகள் என்றால் தெய்வங்களுக்குமா? உடைக்கப்பட்ட தலை கிடைக்கிறதா என்று சுற்றிலும் பார்த்தான். காணும். உடைத்து தூக்கி கொண்டு போயிருக்க வேண்டும். மனிதனின் குரூரங்களுக்கு எல்லையே இல்லை. எதையும் செய்யக்கூடியவன் அவன். கம்பீரமாக வெளியே தோற்றம் தரும் ராயர் உள்ளுக்குள் நொறுங்கி போனது புத்திர சோகத்தால் தான். அதையும் விட அந்த வஞ்சகம்தான் அவரால் தாங்க முடியாததாக இருந்தது. ராயரின் 18 மாதமே ஆன மகன் திருமலை தேவன் சமீபத்தில் திடீரென மரித்து விட்டான். வெகு காலமாக ராயருக்கு ஆண் பிள்ளை இல்லாமல் இருந்து கடைசியில் இளையராணி சென்னாதேவி வயிற்றில் வந்து பிறந்தான் அவன். ராயர் தனக்கு பின்னால் அவன் அரசனாக தடை ஏதும் வரக்கூடாது என்பதற்காகவே ஒரு வயதானவுடன் அவனுக்கு முடிசூட்டிவிட்டு நிர்வாக பொறுப்பை தான் ஏற்றிருந்தார். இந்த அதிர்ச்சியை அவரால் தாங்க முடியவில்லை. 41 வயதிலேயே அவரது பரம்பரை வியாதியான இடுப்பு நோவு வலுத்துவிட்டது. விஸ்வநாதன் தன் தோழனும் கொட்டியும் தளபதியுமான கேசவனிடம் உண்மையை கண்டுபிடிக்கும் பொறுப்பை ஒப்படைத்தான். விஜயநகரின் வழக்கமான மந்திராலோசகர்கள், ஒற்றர்கள் யாரும் அறியாமலே வேலை நடந்தது. சென்னாதேவியின் மாளிகை தாதிகளை கண்காணித்து வந்தபோது ஒருத்தி பிடிபட்டாள். அவள் நாட்டியக்காரி துலோத்தமையை கைகாட்டினாள். துலோத்தமையை பிடித்து வைத்தபோது உண்மையை ஒப்புக்கொண்டாள். திம்மபாலனின் ஆசை நாயகி அவள். திம்மபாலன் வினுகொண்டாவின் ஆளுநராக அப்போது இருந்தான். துலோத்தமையோடு வினுகொண்டா போய் சேர்ந்தார்கள். அன்று இரவு கோயிலில் தன்னை தனியாக சந்திக்குமாறு அவள் திம்மபாலனுக்கு ஓலை அனுப்பினாள். வந்தான். அவனை தூக்கி கொண்டு காட்டுக்குள் போனார்கள். விஜயநகருக்கு இருவரையும் கொண்டு வந்து மறைவிடத்தில் வைத்துவிட்டு விஸ்வனிடம் வந்து செய்தி சொன்னான் கேசவன். நம்ப முடியாமல் இவன் சென்று கேட்டபோது தனது தந்தை திம்மரசுதான் நஞ்சூற்ற சொன்னார் என்று ஒப்புக்கொண்டான் திம்மபாலன். விஸ்வநாதனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. திம்மரசு ராயரின் பிதாமகர், விஜயநகரின் மதிமந்திரி. நரசநாயக்கர் காலத்திலிருந்தே ராயரின் நலனில் கண்ணும் கருத்துமாக இருந்தவர். ராஜ்யம் அவர் மேற்பார்வையில் தான் இருக்கிறது. ஓராண்டாக ராயருக்கு இடுப்பு வலி என்ற செய்தி வெளியே கசிந்தவுடன் ஆளாளுக்கு தன் வலையை விரிக்க முயற்சிக்கின்றனர். கடைசியில் கிருஷ்ண பரமாத்மாவே அபிமன்யுவுக்கு நஞ்சூட்டிய கதையாயிற்று. ஆனால் கிருஷ்ணர் அதை ஒப்புக்கொள்ள வேண்டுமே. வைகரையில் திம்மரசு சந்தியாவந்தனத்துக்கு துங்கபத்திரிக்குத்தான் போவார். ஆற்றில் இறங்கி அவர் குளித்தபோது கேசவன் நெருங்கி போய் கத்தியால் அவரை தள்ளிக்கொண்டு பாறை மறைவுக்கு வந்தான். ஏற்கனவே நின்றிருந்த இருவர் அவரை இழுத்து ஒதுக்கினார்கள். கேசவன் எழுந்து வந்தவுடன் கத்தியால் கழுத்தில் லேசாக கீறினான். கதறி அழுதவாறு ஒப்புக்கொண்டார். அவர் வாயால் அதை கேட்காமல்
ராயரிடம் சொல்ல முடியாது. விஸ்வநாதன் சொன்னான். ராயரை தனியாக அரண்மனை மேல் மாடத்துக்கு அழைத்து வந்திருந்தான். இவனையே பார்த்து கொண்டிருந்தார். கண்கள் தழும்பின, கண்ணீர் கொட்டியது. அவமானமும் கோபமும் கொந்தளிப்புமாக மனமுடைந்து போனார். பிறகு விஸ்வநாதனே தனது யோசனையை சொன்னான். இது வெளியே தெரியக்கூடாது. ராஜ்யத்தின் அடித்தளத்தையே ஆட்டம் காண செய்துவிடும். உங்கள் புகழுக்கு களங்கம். விஜயநகர வரலாற்றில் துரோகத்தின் மாபெரும் கரை இதுதான். நிதி மோசடி செய்ததாக குற்றம் சுமத்தி சிறையில் அடைத்து விடலாம். சரி, என் கண்ணில் இனிமேல் அவர் பட வேண்டாம். நீயே ஏதாவது செய். ராஜசபையில் திம்மரசும் திம்மபாலனும் நிறுத்தப்பட்டனர். பொக்கிசதாரர் அவர்கள் மேல் நிதி மோசடி குற்றச்சாட்டை ஒப்புவித்தார். இருவரும் ஏற்றுக்கொண்டனர். ராயர் அரியணையில் இல்லை. சற்று நேரத்தில் ராயரின் தீர்ப்பை அவையில் சாசனக்காரர் வாசித்தார். ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. இருவரும் பெனுகொண்டா தனிமை சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். சென்னாதேவியின் மாளிகை தாதிகள் பணிமாற்றி சந்திரகிரி அரண்மனைக்கு அனுப்பப்பட்டனர். அதில் ஒருத்தி மட்டும் காணாமல் போனாள். அதேபோல் வினுகொண்டா கோயிலுக்கு பசுவியாக போவதாக சொல்லி சென்ற திலோத்தமியும் அங்கு போய் சேரவில்லை. 3 மாதங்களில் காவலர்களுக்கு பெரும் கையூட்டு தருவதாக வாக்களித்து திம்மபாலன் சிறையிலிருந்து தப்பினான். விஷயம் வெளியே கசிந்துவிடக் கூடாது என்ற பயம் விஸ்வநாதனுக்கு. கேசவனின் ஆட்கள் நாடெல்லாம் தேடி திரிந்து மைசூரில் திம்மபாலனை கண்டுபிடித்து பெனுகொண்டாவிற்கு மறுபடியும் கொண்டு வந்தார்கள். சினம் கொண்ட ராயர் அவர்கள் தலையை எடுக்கச் சொன்னார். பிராமணனை கொல்ல சாஸ்திரம் அனுமதிக்கவில்லை. தந்தையும் தனையனும் கண்களை இழக்க வேண்டியதாயிற்று. விஸ்வநாதன் மாலிருஞ்சோலையின் சுனையை நெருங்கி நேரை பிடித்து குடித்து பார்த்தான். சுவையான நீர். இன்று வரை விஜயநகரின் 193 ஆண்டுகால வரலாற்றில் வெவ்வேறு காலங்களில் 3 அரசர்கள் விரட்டப்பட்டு ஆட்சி கைமாறி இருக்கிறது. 3 அரசர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர். ஒருவன் சிறைப்பட்டான். இதை விடவும் பாமினியும் டெல்லியும் ஏராளமான துரோகங்களை கண்டிருக்கின்றன. துரோகத்தால் அரியணை ஏறியவன் கண்டதென்ன? இன்னொருவனால் கொல்லப்படுகிறான். இரத்தத்தின் மேல் அமர்ந்த அரசாள்பவன் முடிவு என்ன? எவனோ ஒருவனால் வஞ்சிக்கப்படுகிறான். இவர்களின் பேராசைக்கான போர்கள், தன்னை காத்துக் கொள்வதற்காக போர்கள், இவர்களுக்காக வெட்டி மடியும் போர் வீரர்கள். நீதியின் பேரால், தர்மத்தின் பேரால் ஓர் அரசு நடப்பது உண்மையிலேயே இயலுமா? அபூர்வம்தான். அதுவும் கால வெள்ளத்தில் இல்லாததாகும். ராயருக்கு பின் வராக கொடி இப்படி கம்பீரமாக பறக்கப் போவதில்லை. உடைகளை களைந்துவிட்டு விஸ்வநாதன் நீர்த்தாரையில் தலையை கொடுத்தான். சுனை நீர் என்பதால் மண்ணின் வெதுவெதுப்போடு இருந்தது. நாகனவாய் புள்ளின் குரல் நீர் சலசலப்போடு ஓடி ஓடைக்குள் இறங்கிக் கொண்டிருந்தது. மாலை பொன்னொழியில் மஞ்சள் மூக்கு மைனாக்கள் இரண்டும் வாய்க்கால் நீரை குடித்து தலையை சிலுப்பின. சிறகடிக்கையில் அதன் கபில நிற இறகுகளில் வெண் தீற்றல் விரிந்தடங்கியது. மூக்கின் மஞ்சள் ஏறி கண்ணை வளைத்திருந்தது. விஸ்வநாதன் குளித்தவாறு மலர் மொட்டு போன்ற அதன் மஞ்சள் கூரழகின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தான். தூதுவான சகரம் தம்மைய நாயக்கர் தனது தந்தையோடு தங்கியிருக்கிறார் என்றும் அவர் பதில் சொல்லாமல் எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்றும் கருதியிருந்தான் விஸ்வநாதன். நாகம நாயக்கர் அவருக்கு இருந்த மன அழுத்தத்தில் சகரத்தை சிறையில் அடைத்ததையே மறந்து போனார். தம்மையாவுக்கு வயது 76. நாகமரை விட 1 வயதுதான் குறைவு. எந்த தப்பும் செய்யாத தன்னை, அதுவும் தூது வந்த தன்னை சிறையில் போட்டதுக்காக வீராப்பில் அன்னம் தண்ணீர் தொடாமல் கிடந்தார். 4ஆம் நாள் மயங்கிவிட்டார். அப்புறம்தான் சிறை காவலர்கள் ஓடி வந்து சொன்னார்கள். தூக்கி கொண்டு வந்து வைத்தியரை அழைத்தார்கள். அவர் வந்து பார்த்ததும் நிதானம் பிடிபடவில்லை. அவர் தண்ணீர் குடிக்காதது ஏன் வந்து முதலிலேயே சொல்லவில்லை என்று நாகமர் சிறை காவலர்களுக்கு சவுக்கடி கொடுக்க சொன்னார். சகரம் போரிலேயே வாழ்ந்தவர். எப்படியோ தப்பி இவ்வளவு காலம் வந்துவிட்டார். இப்போது ஏதோ உள்காயம் வேலையை காட்டிவிட்டது.
நினைவு திரும்பவே இல்லை. வேறு வைத்தியர்களும் வந்து பார்த்தார்கள். ஒன்றும் ஆகவில்லை. மேலும் 2 நாள் கடந்து விட்டது. நாகமர் பயந்து போனார். பாலமுகொண்ட முத்தைய நாயக்கரை அழைத்து வரச் சொன்னார். வந்ததும் நிலைமையை விளக்கிச் சொன்னார். நாடி துடிப்பு குறைந்து கொண்டு இருந்தது. போர்க்களத்தில் சாக வேண்டியவனை இப்படி மடத்தனமாக பலி கொடுத்து விட்டோமே என்ற குற்ற உணர்வு நாகமருக்கு. 6வது நாள் மாலை உயிர் பிரிந்தது. விஷயத்தை கேள்விப்பட்ட விஸ்வநாதன் கடும் கோபமுற்றான். அவனை சமாதானப்படுத்துவது முத்தைய நாயக்கருக்கு பெரும்பாடாக இருந்தது. சகரம் படையணியிலேயே இருந்த தம்மைய நாயக்கர் மகன் தெப்பொள்ள நாயக்கர் சிதைக்கு தீ மூட்டினார். விஸ்வநாதன் தன் தந்தையின் செயலுக்காக வருத்தம் தெரிவித்து அவருக்கு வெகு நேரம் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தான். அவரது தந்தையின் சேவைக்காக கொட்டியம் ஜாகீர்களிலிருந்து 12 கிராமங்களை விட்டுத் தருவதாகவும் வாக்களித்தான். மறுநாள் அதிகாலையிலேயே கேசவன் தலைமையில் குதிரை அணிகள் 10 மட்டும் கிளம்பின. கோட்டை திறந்தே கிடந்தது. உள்ளே கேட்பாரற்று நுழைந்தவர்கள் அரண்மனைக்குள் புகுமுன் காவலர்கள் வாசலை அடைத்து விட்டனர். அதை திறக்க முயன்ற போது ஏற்பட்ட மோதலில் 2 பக்கமும் 10-20 பேர் அடிபட்டு விழுந்தனர். பூஜையில் இருந்த நாகமர் சத்தம் கேட்டு ஓடி வந்தார். சண்டையை நிறுத்தினார். கேசவனிடம் சொன்னார், முத்தைய நாயக்கரை அழைத்து வர ஆள் அனுப்பு. விஜயநகரம் கிளம்ப நான் தயாராக இருப்பதாக அவனிடம் போய் சொல்லு. அவன் மேல் எனக்கு கோபம் எதுவும் இல்லை என்பதையும் சொல்லிவிடு. நாகமருக்கு விலங்கு போடக்கூடாது என்றும் தன்னுடைய பாதுகாப்பிலேயே அழைத்து வருவேன் என்றும் முத்தைய நாயக்கர் விஸ்வநாதனிடம் சொன்னார். அவரை நேருக்கு நேர் என்னால் பார்க்க முடியாது. என் கண்ணில் படாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்றான் விஸ்வநாதன். நாகமரின் அனைத்து படைப்பிரிவுகளும் இன்னும் 2 நாளில் விஜயநகரம் திரும்ப வேண்டும் என்று உத்தரவிட்ட விஸ்வநாதன் 100 குதிரை வீரர்களோடும் நாகமரோடும் முன்னால் விரைந்து சென்றான். மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.